أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லபடியாக ஈது கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாங்களுமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம். எங்களோட ஈது எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக் மூலமாக பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஈது என்னுடைய லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈதாக இருந்துச்சு. ஏன்னா மெஹந்தி பிஸ்னஸ் அப்படின்றது நான் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. மெஹந்தி பிஸ்னஸ் நம்மலாம் பண்ணுவோமா அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததும் கிடையாது. ஏன்னா ஈதுனாலே இதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, சமைச்சு வைக்கிறது, க்ளீனிங், ஒர்க்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். ஸோ இந்த வருஷம் நோன்பு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பிஸியாகவே எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதனால் 1 மந்த் ஃபுல்லாக பிஸி. ஸோ நாளைக்கு ஈது அப்படின்னா இன்றைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். பட் இந்த டைம் வந்துட்டு என்னால் அப்படி முடிக்கவே முடியலை. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் என்கிட்ட மெஹந்தி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானுமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதனாலேயே எனக்கு வீட்டில் உள்ள ஒர்க்கு என்னால் கரெக்டாக பார்க்க முடியலை. ஸோ எனக்கு மெஹந்தியை கொடுக்க வேண்டியவங்க எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டு ஃபைஹா பேபிக்குமே நான் வந்துட்டு மெஹந்தி வச்சு விட்டுட்டேன். என்னோடய கைக்கு ஒரு ஹேண்டுக்கு மட்டும் பேக் சைடில் மட்டும் வைக்க ஆரம்பித்தேன். இது வந்து ஈவினிங் டைமில் வச்சேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு கடைசி நோன்பு திறந்துட்டு தான் இந்த கிளிப்பை எடுக்க ஆரம்பித்தேன். பால் வந்துட்டு பசும்பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க மொத்தமாகவே. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபீர்னி, ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி நிறைய டெசர்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மொத்தமாக பால் வாங்கி காய்ச்சியே வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் அடுப்பில் பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். சைடில் வந்துட்டு குருமாக்கு தேங்காய் நல்லா வறுத்து ஆற வச்சுருந்தேன். அது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின தேங்காய் கூட வேர்க்கடலை, அதுக்கப்புறமா முந்திரி 2 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு குருமாக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நார்மலாக வெஜ் குருமா பண்ணுறதா இருந்தாலுமே சேம் இதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் பெருநாள் அன்னைக்குன்னு நாங்கள் சமைக்கிற வேலையை வச்சுக்க மாட்டோம். நாளைக்கு பெருநாள் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கு போய்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்னென்ன சமைக்கணுமோ எல்லாமே சமைச்சு வச்சுருவோம். நான் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நாளைக்கு என்ன ஜூஸ் போடணுமோ எல்லாமே இன்றைக்கே நான் போட்டு வச்சுருவேன். ஏன்னா பெருநாள்னால் கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா 1 மாதமாக நம்ம வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ இந்த ஒரு நாளாச்சும் நம்ம நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜூஸ் கூட நாளைக்கு போடக்கூடாது, இன்றைக்கே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடியாக எல்லாமே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நோன்பு 29ஓட ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நாளைக்கு பெருநாளா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இப்போ நாளைக்கு துபாயில் பெருநாள் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த நாள் கன்ஃபார்மாக பெருநாள் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு 30 நோன்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் இருந்த கறி அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலையிலேயே கறிலாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டேன். பட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மதியமே குழம்புலாம் ரெடி பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஹென்னா ஒர்க்கு போயிட்டு இருந்ததுனால எனக்கு கறியை கொஞ்சம் கூட பண்ணவே முடியலை. ஸோ வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தேன். ஸோ பூவுமே கட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. பூ லைட்டாக கொஞ்சம் மலர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக பூ அப்படின்னா காலையில் தொழுகு போகும்போது பூ வச்சுட்டு போவோம். அடுத்து ஈவினிங் வந்துட்டு பீச்சுக்கு போகும்போது வச்சுட்டு போவோம். அதனால் காலையில் அண்ட் ஈவினிங் அப்படின்ட்டு தனியாக பிரித்து வச்சுட்டேன். அப்படியே நம்ம கேரி பேக்கோடு வச்சோம் அப்படின்னா ரொம்ப வாடி போயிடும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லை. நியூஸ் பேப்பர்லாம் நல்லா லைட்டாக சுற்றிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சேம் இதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், மாறவே மாறாது, ஸ்மெல்லுமே உங்களுக்கு போகாது. பால் வந்துட்டு மொத்தமாக காய்ச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக எடுத்து தனியாக நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். பேலன்ஸ் பாலில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வற்றி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபீர்னி பண்ண போகிறேன்.
ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு நமக்கு 1 கரண்டி அளவுக்கு மட்டும் ரவை போட்டால் போதும். இதே அளவு 1 லிட்டர் பாலுக்குமே போடலாம். ரொம்ப மொதுன்னு போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி ஆயிரும். பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அது கூட முந்திரி போட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஃபைனலாக இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான ஃபீர்னி ரெடி ஆயிரும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நாளைக்கு நம்ம தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா சில்லுன்னு குடிக்கலாம். அண்ட் இது கூட கண்டன்ஸ் மில்க் சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு சேர்க்கலை. அடுத்து கறியை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மட்டன் வந்துட்டு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் தயிருமே தாராளமாக எடுத்துக்கணும். கறி மசாலா வந்துட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். அது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் மசாலா, தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கறி வந்துட்டு நல்லா ஊறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கறிக்கு கொஞ்சம் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்குவேன். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக குருமா பொறுத்தவரை நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அந்த குருமா பண்ணும்போது கல்யாண வீட்டில் பண்ணுற குருமா மாதிரி இருக்கும். ஸோ சைடில் வந்துட்டு தால்ச்சா பண்ணுறதுக்காக துவரம்பருப்பு கூட கொஞ்சமாக மட்டன் சேர்த்து விசில் குக்கரில் போட்டுட்டேன். அடுத்து குருமாவுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இது மட்டும்தான் சேர்க்கணும். குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 5 இல்லைன்னா 6 நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேலன்ஸ் இருந்துச்சுல, ஸோ அதை பேலன்ஸை சேர்த்துட்டு மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்க்கணும். மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இது ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுடன் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே மிதக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மட்டன் வந்துட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு தயிர் இன்னும் நல்லா அதிகமாக சேர்க்குறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே போட்டுருவேன். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு அடுத்து தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு, தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்க்குறது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறணும். ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக கறி வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்துடும். எங்கள் ஊரில் கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா பிரியாணியை விட குருமா தால்ச்சாக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி ஈதுக்கு எங்கள் ஊரில் பிரியாணி அவ்வளோவா பண்ண மாட்டோம், மட்டன் குருமா தான் பண்ணுவோம். இது வந்துட்டு கறி கொஞ்சமாக கிரேவியாக வைக்கிறதுக்காக இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வட்டலம்பை ரெடி பண்ணிவிட்டு தால்ச்சா ரெடி பண்ணிவிட்டு என்னோட கைக்கு மெஹந்தி விடுறதுக்கு வந்து உட்காரும்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. யாரோட உதவியுமே இல்லாமல் தன்னால் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்டில் விடுற அந்த ஒரு கொடுமை இருக்கே, அது ஒரு பெரிய கொடுமை. எப்படியோ ஒரு வழியாக மெஹந்தி விட்டாச்சு. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். காலையில் பெண்களுக்கு 7:30 மணிக்கு தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு 7 மணிக்கு போயிருந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று உட்காந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேயாச்சும் உட்கார வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எப்போவுமே தராவி நான் தொழுகக்கூடிய அதே இடத்துல எனக்கு இடம் கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக தொழுது முடித்த உடனே அங்கே ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்க. குடிச்சிட்டுமே நாங்கள் கிளம்பிட்டோம். பெருநாள் அப்படின்னாலே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி தரக்கூடிய விஷயம் அப்படின்னா நமக்கு பெருநாள் காசு தான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நமக்கு பெருநாள் காசு தருவாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பெருநாள் காசு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. ஸோ இன்றைக்கி தொழுதுட்டு எங்கள் சாச்சி வீட்டுக்கு போனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பெருநாள் காசு கிடச்சிருச்சு. சின்ன பிள்ளைல ரொம்ப குஷியாக இருப்போம், அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. தொழுகு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளிப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை, அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு போகிறதுக்கு தான் டைம். அதனால் தொழுகை போயிட்டு வந்து தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோடய ஃபர்தா. ஸோ இந்த ஃபர்தா எடுக்கிறதுக்கு 3 டைம் நான் ராம்நாடுக்கு அலைன்னு அலைஞ்சிட்டேன். எனக்கு சைஸ் கரெக்டாக கிடைக்கவே இல்லை. எப்போவுமே என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் சைஸ் கிடைக்காது, என்னோடய பேங்கிள்ஸ்க்கும் சைஸ் கிடைக்காது. அடுத்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். திருமுலை வாசல் அப்படின்ற ஊரில் இருந்து டிஎம்வி ஹிஜாப்ஸ் அப்படின்ற ஒரு பேஜில் இருந்துட்டு நான் ஹிஜாப்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக ஹிஜாப்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கும்போது சாஃப்டாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு தெரியாது. மோஸ்ட்லி நான் ஆன்லைனில் அவ்வளோவா வாங்க மாட்டேன். ஸோ நேரில் பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி மட்டும்தான் வாங்குவேன். இந்த ஹிஜாப்ஸ் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. இவங்க கிட்ட வந்துட்டு 100 ரூபீஸில் இருந்து ஹிஜாப்ஸ் வந்து
ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் காட்டன் சால்ஸ் வந்து வீட்டில் போடுற மாதிரி நைட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் மேக்ஸிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 வெரைட்டிஸில் வாங்கியிருந்தேன். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி என்னோட வீடியோவில் இந்த மாதிரி பிளெயினான ஷிஃபான் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிளெயினான ஷிஃபானில் இந்த மாதிரி சைடில் டேகு கொடுத்துருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிளாத் மட்டும்தான் நல்லா நமக்கு குவாலிட்டியான கிளாத்தாக இருக்கும். ஸோ இப்படி உள்ள கிளாத்தாக தான் நான் பார்த்து வாங்குவேன். இவங்கக்கிட்டேயுமே சேம் அதே மாதிரியான குவாலிட்டியை நல்லாவே நான் உணர முடிஞ்சுது. என் ஃபைஹா பேபிக்கு ஒரு மக்கானாவும் வாங்கியிருந்தேன். இது வந்து மலேசியா மக்கானா. ஹிஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. துபாய், மலேசியா ஹிஜாப்ஸு, அபாயாஸு எல்லாமே கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட 5 ஹிஜாப்ஸ்க்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் 6 மந்த்துக்கு ஒரு டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்க ப்ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நார்மலாக ஹிஜாப் சால்ஸ் நம்ம ஒருத்தவங்க கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க டேரெக்டாக ரீசெலர்கிட்ட இருந்து அப்படியே டேரெக்டாக போட்டு விடுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. கையில் ஹோல்சேலாக வாங்கி வீட்லேயே வச்சு அதோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பிராண்டடாக பார்த்து இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. அதனால ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன். அண்ட் இவங்க கிட்ட ப்ரூச்சஸ்மே கிடைக்குது. 20 ரூபாயிலேருந்து பிரைடல் ப்ரூச்சஸ் பெரிய ப்ரூச்சஸ் வரைக்குமே கிடைக்குது. 27 இரவு அன்னைக்குன்னு நான் தராவி தொழுக போகிறதுக்கு இந்த ஹிஜாப்ஸ் தான் நான் வியர் பண்ணேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்புமே நான் இடையில அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு வந்த உடனே தான் எல்லா குழம்புமே நான் சூடு பண்ண ஆரம்பித்தேன். ஆல்ரெடி நேற்று நைட்டே நம்ம எல்லா சமையலுமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் காலையில் எந்திரிச்சு சூடு பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கெலாம் எனக்கு டைமே கிடையாது. ஸோ வந்து தான் குழம்பு ஒரு சைடு சூடு பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணேன். பெருநாள் காலையில் அப்படின்னா கண்டிப்பாக இடியாப்பம் இருக்கணும், பரோட்டாவும் இருக்கணும். ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோமோ இல்லையோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக எல்லா பொருட்களுமே இருந்தால் தான் அன்னைக்கு பெருநாள் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இடியாப்பம் வந்துட்டு 4 தட்டு வச்சு குக்கரில் பண்ணுறதுனால எப்படி ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு இடையில ட்ரெஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வைக்கணும். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் பெருநாள் அன்னைக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு தான் எப்போவுமே சைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வியர் பண்ணுவேன். டைட்டாக வியர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ எல்லாருமே தொழுதுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பெருநாள் அன்னைக்குன்னு எல்லாமே வகையாக ரெடி பண்ணுவோம் சாப்பாடு. ஆனால் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்க மாட்டோம். இப்போ காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான். இதோட கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு, மச்சி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து திரும்ப பீச்சுக்குன்னு ஓடிடுவோம். ஸோ இப்படியே தான் ஃபுல் டே எங்களுக்கு பெருநாள் போகும். ரொட்டீன் ஒர்க் மாதிரி பெருநாள் அப்படின்னாலே இதுதான் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக மாறிடுச்சு. ஃபையா பேபிக்கு கவுன் தான் எடுத்திருந்தோம். ஸோ கோல்டன் கலரில் அந்த கவுன் வந்துட்டு காலை டைமில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப இரிட்டேட் ஆகி ஈவினிங் டைமில் போடவே விட மாட்டான். அதனால் இந்த வெஸ்டர்ன் டைப்பில் ட்ரெஸ் வந்துட்டு காலையில் வியர் பண்ணிட்டோம். எங்கள் ஊரில் பாவடி பஜார் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமு இல்லை விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ காலையில் அந்த பாவடி பஜாருக்கு போயிட்டு விளையாட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் மனசே அடங்கும். அந்த மாதிரி ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ பெரியவங்களானால் நம்மலாம் போக முடியாது. என் சின்ன பிள்ளைங்க பசங்க எல்லாருமே போயிட்டு வருவாங்க. ஃபைஹாவுமே அவங்க மச்சிமாரு கூட போயிட்டு விளையாடுறதுக்கு ஏதோ ஸ்லைம் மாதிரி வாங்கி அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அகெயின் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த கிளிப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அவசரமாக ஈவினிங் டைமில் வந்து பீச்சுக்கு கிளம்பும்போது லைட்டாக ஃபோட்டோஸ்மே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபோட்டோ எடுத்தால் கூட ஓரளவுக்கு போஸ்ட் கொடுப்பாளே தவிர வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் வேணும்னே போயிட்டே இருப்பா. இங்கே திரும்பி பாருன்னு கத்திக்கிட்டே நான் போகிறேன். ஆனால் திரும்பியே பார்க்காம எப்படி போயிட்டே இருக்கு பாருங்கள். மொத்த ஊரையும் பீச்சிலே பார்த்துடலாம். பெருநாள் அன்னைக்குன்னு யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் போவோம். நம்ம ஒரே ஊரில் தான் இருப்போம், ஆனால் பார்த்துக்கிறவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பெருநாள் கடற்கரைக்கு வரும்போது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸில் மீட் பண்ணுறது. இந்த கடற்கரைக்கு பேரே பார்த்தீங்கன்னா பெருநாள் கடற்கரை அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். கூட்டம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதனால கிளிப்ஸ் கூட ஒழுங்காக எடுக்கவே முடியாது. ஏன்னா நிறைய லேடிஸ் இருந்ததுனால நம்மளால் பப்ளிக்கில் வந்துட்டு அவ்வளோவா கிளிப்ஸ் எடுக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு தான் நாங்கள் போனது. போய் கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோதான் இருட்டாயிருச்சு. என்னடா இது பெருநாள் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. டக்குன்னு இருட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த இருட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் எனக்காக காத்திருந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு
ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்தாங்க. எனக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போனாங்க. ஒரு குட்டி க்யூட்டான ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து 6th தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த சின்ன வயசில் எனக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்த அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அண்ட் அது என்ன கிஃப்ட்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பீச்சுக்கு வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடவே இல்லை. எப்போவுமே ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவோம். எதுவுமே சாப்பிடணும்னு தோணவும் இல்லை. ஸோ ஃபைனலாக கிளம்பும்போது ஒரே ஒரு நன்னாரி சர்பத் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அதையுமே கையில் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகும்போதே ஃபைஹா பேபிகிட்ட சொன்னது என்னென்னா, விளையாடுறதுக்கு திங்ஸ் எதுவுமே கேட்கக்கூடாது, வீடு ஃபுல்லாக விளையாட்டு சாமானாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இருந்தாலுமே எனக்கு வேணும் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி வளையல் கடையெல்லாம் எப்போவுமே பீச்சில் போடவே மாட்டாங்க. இந்த டைம் வளையல் கடை போடுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பெருநாள் அன்னைக்குன்னு நான் வியர் பண்ண இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பர்பிள் கலரில் நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் தேடிட்டு இருந்தேன். கல் வளவி அப்படின்னு சொல்லுவோம், நல்ல கண்ணாடி வளையல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பட் என்னோடய சைஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஒன்று என்னோடய சைஸை விட ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, இல்லைனா ரொம்ப சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி சைஸ் காட்டுறாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் என்னோடய சைஸ்லேயே எனக்கு அமைஞ்சது ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே அந்த வளையலை எடுத்துட்டேன். அடுத்து மேடத்தோட டர்னு. எனக்கு விளையாட்டு திங்ஸ் வேணும். ஆனால் இது வரைக்கும் நான் விளையாடாத ஒரு புது பொருளாக வேணும் அப்படின்னா எதை தேடி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. சரி உன்னோட சாய்ஸ் அப்படின்னு விட்டாச்சு. ஒவ்வொரு கடையாக உள்ளே பூந்து அவ்வளோ தேடி பார்க்குறேன். எதுவுமே பிடிக்கல. நானும் ஒவ்வொரு கடையாக தேடி கொண்டுட்டு போய் விட்டுட்டேன். ஃபைஹா டேடியுமே தேடி பார்த்துட்டாங்க. இது வேணாம் அது வேணாம், ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு தேடினேன். இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதா அப்படின்ட்டு நானாக தேட ஆரம்பித்தேன். டக்குன்னு ஒரு பொம்மையை தூக்குனா, பாரு இது அவ்வளோ அழகாக இருக்குது, தலைமுடி நல்லா நீளமாக இருக்குது, ஒன்றை மாதிரியே தலைமுடி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு இந்த விளையாட்டு திங்ஸை வாங்கி கொடுத்துட்டேன். பார்த்த உடனே அவ்வளோ குஷியாயிருச்சு. ஸோ அதுக்குமே செப்பல்ஸ் நிறைய டிசைனாக இருந்துச்சு. நிறைய செப்பல் மாற்றுறது, ட்ரெஸ் மாற்றுறது, இதுதான் பண்ணிக்கிட்டே இருப்பா பொம்மையை வச்சுட்டு. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஆரம்பிச்சிச்சு. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறது என்ன, நடந்து தான் ரொம்ப தூரம் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் பைக்கில் போனோம். இப்போ நம்ம கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நமக்காக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சின்ன பிள்ளைக்கு எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது தெரியுமா, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு மனசு உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எல்லா ஒரு ஹாஜத்தையுமே இறைவன் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. குட்டியாக ஒரு ப்ரூச் இருந்துச்சு, நம்ம வந்துட்டு ஹிஜாப்க்கு வியர் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே இது என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு புரியலை, இது இப்படி வைக்கணுமா இல்லை தலையில் வைக்கணுமா அப்படின்ட்டு எனக்கே ஒன்றும் புரியலை. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது தப்பு தான். இந்த சைடு கீழே திருப்பி வைக்கணும். உள்ளே வந்து வாட்ரு மாதிரி கொடுத்துருந்துச்சு. அது உள்ளே அப்படி நிறைய கிளிட்டர் போட்டு 2 ஹார்ட் வந்து அப்படியே மிதந்து போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ பெரிய யூடியூபராக போனாலுமே இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் அப்படின்னு நினச்சி நான் வச்சுப்பேன் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த கிஃப்ட் கொடுத்த அந்த ஒரு சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுடைய பொம்மை எடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது எந்த மாதிரி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.